நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட. 2 தொகுதியில் இவர் போட்டிடுறாரு, 2லுமே வெல்றாரு. ஒரு தொகுதியை பதவி விலகுவார்ல, அப்போ வலுக்கட்டாயமாக மக்களின் மீது ஒரு தேர்தல் திணிக்கப்படுதா இல்லையா? இது யாரோட திமிரு? இதுக்காகிற செலவுக்கு யார் பொறுப்பு? இப்போ 2 தேர்தலில் ஏன் போட்டிடுற? 2 தொகுதியில் மக்களின் மீது நம்பிக்கை இல்லையா? உன் தலைமை மீது நம்பிக்கை இல்லையா? யார்கிட்ட பதில் இருக்கு? யார்கிட்ட பதில் இருக்கு? எம்எல்ஏவா இருக்கும்போதே எம்பிக்கு எதுக்கு போட்டிடுறாரு இவர்? இந்த பதவி பத்தலை, அங்கே போட்டிடுறிய. எம்பியா வென்றுட்டா எம்எல்ஏ வரீங்க, பதவி விலகிறீங்க, மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வருது. இது எவ்வளோ பெரியது? இந்த செலவு யார் ஏற்பா? பதில் சொல்லுங்கள், யார் ஏற்பா? யார் ஏற்பா? அப்போ நீ என்ன செய்யணும்? இங்கே என்ன மாறுதல் தேவைப்படுது? இவர் 1,10,000 வாக்கு வாங்கி வென்றிருக்கார், ஒருத்தன் 1,05,000 வாக்கில் தோற்றுருக்கான்னா, இவர் விலகிட்டார்னா 2வது இடத்துல இருந்து அவனே மீதி இருக்கிற காலங்களில் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வார் அப்படின்னு ஒரு மாற்று அமைப்பை மாற்றணும். அப்படி இல்லை இந்த இடைத்தேர்தல்னா, இந்த இடைத்தேர்தலுக்கு 25 கோடி செலவாகுதுன்னா 25 கோடியை கட்டிட்டு போய் நீ பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ஏற்றுக்க, உன் காசில் இந்த செலவில் இந்த தேர்தல் நடக்கும். நீ கொழுப்படுத்து போய் பதவி ஆசைக்கு அங்கே போனீங்கன்னா மக்கள் காசில் தேர்தல் நடத்த முடியாது. மாறுதல் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன்.